நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இந்த காணொலியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் வரக்கூடிய 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யார் யார் என்பது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் மதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் 7 தொகுதிகள் இருக்கு. பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடச்சந்தூர் ஆகிய 7 தொகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் வருது. இந்த 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியா யார் யார் வேட்பாளர்கள் அப்படின்றத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கு. அதுல 127வது தொகுதியிலிருந்து 133வது தொகுதி வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வருது. அதுல முதல் தொகுதி 127. 127 பழனியில் இப்போ ஐபி செந்தில்குமார், திண்டுக்கலினுடைய ஐபி செந்தில்குமார் அவர்கள் திமுகவை சேர்ந்தவர். பெருமைசாமியினுடைய மகன். அவர் தான் இப்போ தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஐபி அப்படின்னு அழைக்கப்படுற ஐபி செந்தில்குமார் பெரியசாமியினுடைய மகன். அவர் தான் பழனியில் எம்எல்ஏவாக இருக்கிறார். அந்த பழனி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஒரு சமூக ஆர்வலர், சூழலியல் செயற்பாட்டாளர், ஒரு இளம் பெண்மணியை அங்கே வேட்பாளராக களமிருக்கிறாங்க. ஒரு பழங்குடியின பெண்ணை ஒரு பொது தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. உங்க பேர் செல்வி பா முருகேஸ்வரி அவர்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாரு சீமான். 127 பழனி, வேட்பாளர் முருகேஸ்வரி. 128 ஒட்டஞ்சத்திரம், அங்கு பழ ரகுபதி அவர்களை வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி களத்துல இறக்கியிருக்கு. ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அவர் உணவுத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். ஒரு டஃப் தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ஒட்டஞ்சத்திரம் பழ ரகுபதி அவர்கள். இந்த ரகுபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேர்மை மக்கள் இயக்கம், மக்கள் பாதை, அந்த இயக்கங்கள்லாம் பணியாற்றியவர். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியிலையும் அவர் பயணிக்கிறார். பழ ரகுபதி, ஒட்டஞ்சத்திரம். இதில் பழனி தொகுதியில் இதற்கு முன்னாடி காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 876, 19 6839, 21 7656, 24 12349. அதே போல ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 611, 19 6839, 21 7656, 24 12349 வாக்குகளை வாங்கியிருக்கு. அதே போல 129வது தொகுதி ஆத்தூர். ஆத்தூர்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நீண்ட காலமாக ஒரு 4-5 முறையாகவே அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் பெரியசாமி. கடந்த 2021 தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு அவர் சொல்லலாம். பெரியசாமி. அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனைவர் சைமன் ஜஸ்டின் அவர்கள் அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு ஆத்தூர் தொகுதியில் 2016 1013, 2019 10996, 21 17168, 24 18953. அதே போல 130 நிலக்கோட்டை தனி சட்டமன்ற தொகுதி. அங்கு மருத்துவர் கைலை ராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார். நரம்பியல் வல்லுநர், பேராசிரியர். இவர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திண்டுக்கல் வேட்பாளராக போட்டியிட்டார். பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை பொது தொகுதியில சீமான் அவர்கள் அப்போது வேட்பாளராக நிறுத்தினார் அப்படின்னு பெரிதும் பேசப்பட்டது. நிலக்கோட்டை தனி தொகுதி. அங்கு மருத்துவர் கைலை ராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார். நிலக்கோட்டையில நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்குகளை கடந்த 4 தேர்தல்களில் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 1204, 19 7358, 21 17509, 24 19670. ஸோ 5வது தொகுதி 131 நத்தம். நத்தம்ல வெயிட்டா அதிமுக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவை சார்ந்த நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள் அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஸோ அவரை எதிர்த்து அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருமதி அழகம்மாள் அவர்கள் போட்டியிடுறாங்க. நத்தம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி எவ்வளவாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 2393, 19 11077,
21ல் 14,762, 24ல் 20,680. 6வது தொகுதி வந்து 132 திண்டுக்கல். திண்டுக்கல்ல முனைவர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் போட்டியிடுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. நத்தம் சிவசங்கரன் நீண்ட நாட்களாகவே கட்சியிலிருந்து ஒதுங்கியே இருந்தார். கட்சி செயல்பாடுகள்ல அந்த அளவுக்கு அவரை வந்து பார்க்க முடியல. கட்சியினுடைய நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு இருந்தாரு. இதுக்கு முன்னாடி மேடைகள் எல்லாம் பேசுவாரு. 2021ல் நத்தம் தொகுதியிலிருந்து போட்டிட்டு இருந்தாரு. மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார். அண்மையில் அவர் மீண்டும் கட்சியில இணைந்தார். ஸோ அவருக்கு திண்டுக்கல் சீட்டு ஒடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ திண்டுக்கல்ல நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்கு வங்கி வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016ல் 2,227, 19ல் 12,726, 21ல் 14,860, 24ல் 15,958. ஸோ திண்டுக்கல் தொகுதி முனைவர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் போட்டியிடுகிறார். திண்டுக்கல் தொகுதியும் அதிமுக வசம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். திண்டுக்கல் சீனிவாசன் அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதிமுகவில் இருவேறு பதவிகளில் அவர் வந்து இருக்கிறார். அதிமுகவினுடைய பொருளாளரும் அவர் தான். திண்டுக்கலினுடைய ஒரு பகுதி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு டஃப்பான கேண்டிடேட்டை எதிர்த்து தான் அங்கு சிவசங்கரன் போட்டியிட வேண்டி இருக்கு. அதே போல 133 வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி, அங்கு உசைன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். அண்மையில் அவரை வந்து நிறைய மேடைகளில் பேசுவதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ரொம்ப தர்க்க ரீதியாக அருமையாக பேசக்கூடிய ஒரு தம்பி. அவர் மாநில ஒருங்கிணைப்பாளர், இளைஞர் பாசறையில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். அவரை வேடசந்தூர் தொகுதியில் வேட்பாளராக களமிருக்கிறாரு சீமான். வேடச்சந்தூர்ல நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி எவ்வளவாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ல் 932, 19ல் 5,973, 21ல் 8,495, 24ல் 12,932. ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த 7 தொகுதிகள் இருக்கு. இந்த 7 தொகுதிகளுக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுட்டாங்க. இந்த 7 வேட்பாளர்களில் 2 பேர் பெண்களாக இருக்கிறாங்க. பழனியில் போட்டியிடக்கூடிய முருகேஸ்வரி அவர்களும், அதுக்கப்புறமாக வந்து நத்தம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அழகம்மாள் அவர்கள் 2 பேர் பெண் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. அதே போல 2 இஸ்லாமிய வேட்பாளர்களை சீமான் அவர்கள் களமிறக்கி இருக்கிறார். ஆத்தூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய முனைவர் சைமன் ஜஸ்டின், அதே போல வேடசந்தூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய உசைன் அவர்கள். இளைஞர்கள், படித்தவர்கள், சமூகத்தில் ஒரு யாருமே இது வரைக்குமே வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களை கூட பொது தொகுதியில வேட்பாளராக நிறுத்தினது கிடையாது. ஆனால் ஒரு பழங்குடியின பெண்ணை பழனி போன்ற ஒரு தொகுதியில சீமான் அவர்கள் வேட்பாளராக களமிருக்கிறார். இது வந்து இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 150க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு வந்து இளைஞர்கள், இளம் பெண்களுக்கான வாய்ப்பு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதையே தான் அவர் வந்து செஞ்சிருக்கிறார். அதே போல நிறைய அரசியல் கட்சிகள்ல இப்போ திமுக அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, திமுக கூட்டணியில் இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கும். அங்கே தான் இஸ்லாமியர்கள் வேட்பாளர்களுக்காக போட்டிடுவாங்க. திமுகவில் ஒரு இடமோ 2 இடமோ தான் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் திண்டுக்கல் என்ற இந்த மாவட்டத்திலேயே 2 பேருக்கு இஸ்லாமியர்களுக்கு சீமான் அவர்கள் வாய்ப்பை வந்து கொடுத்துருக்கிறார். அதே போல் பிப்ரவரி 21 திருச்சியில் 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்றத அவர் வந்து சொல்லிட்டார். 117 இடங்கள் ஆண்களுக்கு, 117 இடங்கள் பெண்களுக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறார். ஸோ ஏற்கனவே 100 வேட்பாளர்களுக்கு கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டாங்க. ஒரு 5-6 மாவட்டங்களுக்கான வேட்பாளர்கள் முழுமையாக அறிவிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ நான் திண்டுக்கல் சொன்னேன் இல்லையா, அதே போல் தஞ்சாவூருக்கு முழுமையான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டாங்க. கன்னியாகுமரியில் அறிவிச்சிட்டாங்க. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மாவட்டங்கள்லாம் முழுமையாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுட்டாங்க. ஒரு சில மாவட்டங்களில் 1-2 தொகுதிகளுக்கு மட்டும் இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலை. ஒட்டுமொத்தமாக ஒரு 118 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுட்டாங்க. இன்னும் ஒரு 117 இடங்களுக்கு தான் வேட்பாளர்களை அறிவிக்கல. ஆல்ரெடி அவர் வந்து தேர்வு பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இன்னும் அறிவிக்காம இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வேட்பாளர்கள் பற்றின தகவல்கள் நமக்கு தெரியும் போது தொடர்ச்சியாக அதை பற்றின காணொலிகளை நம்ம வந்து போடலாம். ஸோ நீங்கள் திண்டுக்கல் தொகுதியாக இருந்தீங்கன்னா இந்த 7 வேட்பாளர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இவங்க திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஒரு போட்டியை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். அந்த 7 தொகுதிகளில் இப்போ பழனியோ, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், நத்தம், திண்டுக்கல் இந்த 7 தொகுதிகளில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ 2026 தேர்தல் இன்னும் 2 மாதத்தில் தேர்தலுக்கான அறிவிப்பு வந்துடும். அதன் பிறகு ஒரு
பிப்ரவரி எண்டில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்ச் ஏப்ரலில் எலெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகி அது ஒரு 15-20 நாள் போகும். அதுலேருந்து ஒரு 20 நாளில் எலெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் எப்பவுமே ஒரே கட்டமாகத்தான் தேர்தல் நடக்கும். ஸோ தேர்தல் வரப்போகுது அப்படின்ற அறிகுறி இப்பயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பழைய பென்ஷன் ஸ்கீமை அரசு வந்து அறிவிச்சிட்டாங்க. பொங்கல் பரிசு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விடயங்கள் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கலாம் தேர்தல் ரொம்ப அருகாமையில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு தொகுதியாக, ஒவ்வொரு மாவட்டமாக யார் யார் அங்கு வேட்பாளராக போட்டியிடுறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2026 தேர்தல் குறித்தான செய்திகள், யார் வேட்பாளர், யார் அங்கே போட்டியிடுறாங்க, யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.